ஊரில் உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? இந்த குடும்பத்தில் போய் பண்ணி எடுத்த. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மரியாள் யோசிப்புக்கு அதை மாதிரி ஆகிட்டோம் நம்ம கல்யாணமே. அது அப்படியே நிஜத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கும். நிந்தை அவமானம், கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது ஒரு நிந்தை அவமானம் ஃபாலோ பண்ணினே இருக்கும். அந்த குடும்ப பின்னணியாக இருக்கும். அது உண்மையிலே 420 இருக்கும். நமக்கு ஏன் ஆண்டவரே 420 குடும்பம்? நமக்கு ஏன் இது எத்தன்? யெகோவா தேவனே அல்லவா, அதாவது ஆண்டவரை தானே சேவிக்கிறேன், அவன் பரிசுத்தமானவன் தான் உன்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நீங்கள் தானே கேட்டீங்க ஆத்துமா வேணும் ஆத்துமா வேணும்னு. ஆண்டவரே குடிகாரனுக்கு போய் நான் ஊழியம் செய்யணும் தான் நம்ம மாமனார் வரான், நம்ம மச்சான் வரான் ஆடிக்கினே செய் ஊழியம். இல்லை அந்த மாதிரி எடுத்துக்கினா ஆரோக்கியமாக போயிடும். இல்லைனா நம்ம பரிசெயர் மாதிரி ஆகிடும். நம்ம பெரிய பெருமை பாராட்டி கடைசியில் அவன் ரட்சிக்கப்பட்டுருவான், நம்ம பட்சிக்கப்பட்டுருவோம். நம்ம பின் வாங்கி போய்டும், அவன் ஊழியக்காரன் ஆகிடுவான். இந்த மாதிரி 25 வருஷம் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சிறுமையாக பேசுவாங்க சிலருடைய பாவத்தை குறித்து. அதே பாவத்தில் பேசினவர்கள் தள்ளப்படுவார்கள். பேசப்பட்ட ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். தெரியாது யார் எப்போ ரட்சிக்கப்படுவாங்கன்னு. யாரும் எதுவும் பேசிடாதீங்க. பிரயாசம், கயன் பிரயாசம், பொறுமையாக இருக்கணும் பேசுறதில்ல. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. பொறுமை, உங்களுக்கு கர்த்தருக்குள்ளே அந்த பொறுமை. நீங்கள் பொறுமைன்னு அடிச்சு பார்த்தீங்களா, கூகுளில் நிறைய பொறுமை வார்த்தை வரும். இதை கூகுளில் வச்சு பிரசங்கம் பண்ணுறதில்லை. உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, ஆவியானவருடைய ஏதல் படி பேசுகிற காரியங்க. அதுதான் உங்களுக்கு அனல் ஊட்டம், ஆவிக்குரிய ஆசுரத்தை கொண்டு வரும். பொறுமை. எல்லாத்துலேயும் அவசரப்படுவாங்க. ஏன் அந்த அவசரம்? போய் என்ன பண்ண போகிறீங்க? சரி கல்யாணம் ஆகட்டும். அவசரம் பண்ண கல்யாணம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னது பிள்ளை பேரில் தாமதிக்கும், கருத்தரிக்கையில் தாமதிக்கும். இங்கே கொடுக்குற அந்த ஃபாஸ்ட்டு அங்கே டிலே ஆகிடும். இங்கே ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணேன்? தீர விசாரித்து பார்த்தா ஏதாவது அதுக்குள்ளே ஒரு உள்கொத்து இருக்கும். ஒன்று வயசை கம்மி பண்ணி சொல்கிறது, இல்லை படிப்பை மிகைப்படுத்தி சொல்கிறது. பொதுவாக சொல்லிடுறது ரயில்வேல வேலை செய்து பொண்ணுன்னு. அதுக்கு உள்ளே பூந்து பார்த்தாக்கா அது கான்ட்ராக்டில் வேலை செய்யும். அவன் அப்படியே ரெக்கையிலே ஃப்ளைங்லேயே வருவான். ரயில்வே கேண்டிடேட்டை கல்யாணம் பண்ணுறான்னு யார், நோ டேர்னிங் பேக், யாருக்குன்னு தெரியாது. டேக் ஆஃப்லேயே வருவான். அவன் முதல்ல அது ரயில்வே பொண்ணை கல்யாணம் பண்ண போகணும். பொண்ணு பேருனா ரயில்வே பொண்ணு பேரே அது ஆகிடும். ரயில்வே பொண்ணு, ஏர்லைன்ஸ் பொண்ணு, டாக்டர் பொண்ணு, ஃபிசியோதெரபிஸ்ட் பொண்ணு, நர்ஸு பொண்ணு. நர்ஸோட பொண்ணெல்லாம் இல்லை, இப்படி தான் டைட்டில் டேக் இப்படி தான் இருக்கும். அப்புறம் தீர விசாரித்து பார்த்தா அது ஃபெயில் ஆகிருக்கும், அது பாஸ் ஆகிருக்காது, அது டிஸ்கன்யூ ஆகிருக்கும். படிக்கிறான். நீங்கள் படிக்க வச்சு பாஸ், அது எந்த காலத்தில் படிக்கிறது? அது பாஸெல்லாம் ஆகாது. அது பின்ன இந்த மாதிரி எண்ணத்தில் போனால் வீட்லேயே அது படிக்கலை, அப்புறம் கல்யாணம் பண்ணி அது படித்து பாஸ் ஆகி வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்குமா? இவன் பேராசை பிடிச்ச இவனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏற்ற துணையை கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. வாழ்க்கை ரொம்ப கசந்துரும். இந்த டேக்லெல்லாம் போய் நம்ம, அதுதான் அவசரம் எதுக்குன்னா, மார்கழி வந்துடும், ஆடி வந்துடும், அது ஒரு டீம் இருக்கும். மார்கழி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆடி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது ஒரு அந்த மாதிரி ஒரு நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க இருப்பாங்க. சிலது என்னன்னா, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம கூட்ட வெளியாகிட போகுது. அது ஒருத்தன் போய் சொல்லியிருக்கிறான், ஒரு மூட்டை போய் சொல்லியிருக்கான் ஒருத்தன் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இவன் 4 மூட்டை போய் சொல்லியிருக்கான். ஒரு மூட்டை 4 மூட்டை சந்திக்குது. ரெண்டுமே அவசரப்படும். அதுலேயும் ஒரு பொய் இருக்கும். பையன் ஃபாரின் போகிறான், தங்கச்சி கல்யாணத்தை பார்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றான், டக்குன்னு முடிக்கலாம், டக்குன்னு எப்படியோ நான் அதை புஷ் பண்ணால் போதுன்ற மாதிரி இருக்கும். அதை தள்ளி விட்ருவாங்க. கல்யாணன்ற இதில் அதை தள்ளி அப்படியே உருட்டி விட்ருவாங்க. அதை உங்கள் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேலே வைங்கன்ற மாதிரி அந்த பாரத்தை எடுத்து நம்ம மேலே வச்சுருவாங்க. ஏன் வரப்போ கல்யாணம் பண்ண வரப்போ ஒரு கனவோடு பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கும். அடுத்த மாதம் ரயில்வே சம்பளம் வரப்போகுதுன்னு. ரயில்வே சம்பளம் வரும். ரயில்வே சம்பளத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ரயில்வேல வேலை செய்யுது, ஆனால் கான்ட்ராக்டில் வேலை செய்யுது. போய் பார்த்தேன் ஐயா, டிக்கெட் அந்த பொண்ணு தான் கொடுத்தது. உண்மைதான் ஐயா, கான்ட்ராக்டு டிக்கெட்டு ஸ்டாஃபெல்லாம் இப்போ கான்ட்ராக்டில் எடுத்துருக்கான். டிக்கெட் வாங்குற மாதிரி ஆகிட்டான். அதை பார்த்தோன்னே நம்மால் அப்படியே நெஞ்சை பிடிச்சின்னு சாஞ்சிட்டான். ஏன்? கற்பனை. அவன் திரும்பி கேட்டாங்க, ஏன் நீ போகக்கூடாதா ரயில்வேல? அவ்வளோ ஆசைப்படுறல, நீ எக்ஸாம் எழுதி நீ போ. ரயில்வே வேலை தானே ஆசைப்படுற, நீ எக்ஸாம் எழுதி நீ போ. ஏன் பொண்ணை போக சொல்கிறேன்ட்டான். அவ்வளோதான் வாழ்க்கையே. சிம்சன் மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பொறுமை தேவை. கல்யாணத்தில் டைம் ஆகுது, வயசாகுது, நமக்கு வாலிபம் மறைஞ்சி முதுமையே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முடி வெள்ளை முடி வந்துடுச்சு, ஃப்ரண்ட்டில் முடியெல்லாம் கொட்டுது. இந்த காரணம்லாம் சொல்லிவிட்டு அவசரமாக என்ன பண்ணிங்கன்னா, அவசரம் வரப்போ தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது.
ஒய் ஃபாஸ்ட்? சரி, பையன் பொண்ணு உங்களுக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோம். பொறுமையானா என்ன சொல்கிறது, வருஷக்கணக்கில் சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி விசாரிக்க வேண்டிய விஷயந்தான் விசாரித்து, இல்லை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, அந்த பெண்ணுடைய பொருளாதார நிலவரம் ஏற்றுக்கொள்ள முடியுமா, அவள் சம்பாதித்து மீது குறியாக இருக்கிறீங்களா? ஒரு பையன் நல்ல ஒரு தேவபக்தி இருந்துச்சு, ஒரு பெண்ணை வேணான்ட்டான், ஒரு வாலிபன். அந்த வாலிபனை கூப்பிட்டு போதகர் கேட்டார், ஏன்பா வேணான்ற பொண்ணு, நல்ல லட்சணமான பொண்ணு, நல்ல தேவபயம் கொண்ட பொண்ணு, நல்ல குடும்பம், அது பாட்டினி தான் படிச்சிருக்குது, என்ன வேணும் உனக்கு? கெமிஸ்ட்ரி வேணும். போடா சனியனே, போய் காலேஜுக்கு போய் படிடி, கெமிஸ்ட்ரி வேணும், ஃபிசிக்ஸ் வேணும், மேக்ஸ் வேணும்னு. பொண்ணு வேணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்தால் இங்கே வந்து இதெல்லாம் கெட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் அப்படி போயிடுச்சு. இப்போது எதிர்காலம் வரப்போகிற துணையை வச்சுருக்குதுன்னு வேறு மாதிரி சொல்லி பிரிச்சு பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா வரப்பவே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறது இவன் நினைக்கிறான், இவனை அமுக்கணும்னு அவன் நினைக்கிறான். இப்போ 2 குட்டு வெளியாச்சுன்னா தான் தெரியும். இதில் அநேக பொய்கள் இருக்கும். அதுக்குன்னு சில ஏஜென்சிஸ்லாம் இனி வரைக்கும் செயல்பட்டுருக்கு. நீங்கள் என் ஃபோட்டோ, என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா போதும். என்னென்னா என்ன கூட்டுக்காத்தி வேஸ்ட்டு நான் சொல்கிறேன். நான் எல்லா ஆதி ஆகத்துலேருந்து வெளிப்படுத்த வரைக்கும் கொடுத்துருவான். எவன் என்ன 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் லவ் பண்ண விஷயம் வரைக்கும் வரும். அது எப்படி கண்டுபிடிப்பானோ மவராசன், அம்புட்டு உண்மையாகவும் இருக்கும். நீங்கள் கொடுக்குற 1 லட்ச ரூபாய்க்கு இதெல்லாம் விசாரிச்சு கொடுக்குறதுன்னு ஏஜென்சி இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அவசரமாக கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, கொஞ்சம் நிறுத்துங்க, என்னன்னு விசாரிப்போம். கொடுக்கப்படுகிற தகவலுக்கு பொய்யா இருந்தால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கெல்லாம் அழகாக பேசுவாங்க. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகியிருந்தால் என்ன பண்ணுவீர்கள்? பெரிய ஊனத்தை மறைக்கிறான்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் பேசுகிறானா, நேராக மேட்டர். எலியேசர் மாதிரி பொண்ணு வேணும், எஜமான் இப்படி, அவ்வளோதான். நடுவில் ஆகார் வந்ததும் சொல்லலை, நடுவில் இஸ்மாயில் போனதும் சொல்லலை, நம்ம எஜமானுக்கு 2 பொண்டாட்டினும் சொல்லலை. கரெக்டாக பேசுனாங்க, கரெக்டாக முடிச்சாங்க, வந்தாங்க. அந்த மாதிரி இருக்கா? மறைச்சாங்கன்றதெல்லாம் இல்லை. இப்போ இல்லை ஆகார், இப்போ எதுக்கு அதை பற்றி பேசணும்? நல்ல ஒரு ஜனங்கள் நமக்கு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு குடும்பம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பாஸ்டர் கிடைக்கணும். அந்த சபைக்கு போகிற வரைக்கும் அவர்கள் யார் தெரியுமா அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி பொல்லாத ஜனங்கிட்டையும் போய் மாட்டிக்கூடாது. இதுக்கு எல்லாம் எபேசு சபை இதில் எல்லாம் ஜெயிச்சு வந்திருக்கு. விளையாட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். அரேஞ்சு மேரேஜ், லவ் மேரேஜ் இன்னும் சுத்தம். இதாவது கொஞ்சம் பரவாயில்ல, யாராவது பெற்றோர்கள் நிற்பாங்க, நம்ம பண்ண தவறு நம்ம நிற்கலான்னு. அது சுத்தமாக அவ்வளோதான், அது ஃபாஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் மாதிரி ஆகிடும். இப்போ கிரியை, பிரயாசம், பொறுமை, எபேசு சபைக்கே கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள். எவ்வளவும் செஞ்ச எபேசு சபை பொல்லாதவர்களை சகிக்கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும், நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், பொறுமையாக இருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இவ்வளோ கிளவராக இவ்வளோ ஷார்ப்பாக இருந்த எபேசு சபையிலே 420 உள்ள வந்துட்டான். அப்போஸ்தலர் அல்லாதவர்களை என்று நீ கண்டறிந்ததை கண்டு, நீ சகித்து கொண்டிருக்கிறதை பார்த்து, நீ பிரயாசப்பட்டதை பார்த்து, நீ பொறுமையாக இருந்ததை கண்டு நான் மெச்சிக்கொள்ளுகிறேன், நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் அது. சகிக்கிறதுன்றது வேறு மாதிரி சகிக்கலாம். கர்த்தருக்குள்ளே பாடு, அது டைரெக்டாக கர்த்தருக்கு நமக்கும் வர பாடு. ஆனால் வேற ஒருத்தன் கள்ளன் என்று கண்டுபிடித்து நல்லவனை போல் நடித்து, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் தான் பிரச்சனை ஆகிடும். திருமணத்தில் இந்த பொன் வீடோ மாப்பிள்ளை வீடோ பொய்யர் என்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்றால் என்ன செய்வீங்க? சபை என்ன செய்யணும்னா, ஓரளவுக்கு எனக்கு தெரியும், வேணான்னு ஒதுக்கிடுவாங்க. 95% ஒதுக்கிடுவாங்க. ஒரு 5% மந்தையில் வராத ஆடுகள் என்ன செய்யணும்னா டப்பட்டு அடிச்சிடுவாங்க, இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, இல்லை அவனை ஏதாவது ஒன்று அவனுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிறுமைப்படுத்தி அனுப்பி விட்ருவாங்க. அடுத்த விஷயம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. இல்லை இன்னும் தேவனை அறிஞ்சு எல்லா தெய்வம் ஒன்றுன்னு சொல்லி என் ஜபத்துக்கும் வரவங்க என்ன செய்வாங்கனாக்கா, அடின்னு அடித்து அவங்ககிட்ட இந்த ஊர் வரைக்கும் உருகிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இல்லை பேப்பரில் வருவேன், சன் டிவியில் வருவேன்னு சொல்லி 4 கேட்டகரியை பார்க்கலாம். இங்கே எபேசு சபையில் என்ன சொல்கிறாரு? நீ சகித்து கொண்டு இருக்கிறாய். திருமணம் அதான் இந்த மாதிரி ஏதோ உருட்டி தரட்டி பெரட்டி பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தோன்னே உண்மை நிலவரம் தெரிஞ்சோன்னே சில பேர் டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க பசங்க.
ஏன்னா ஏழை கூட நான் வாழ்க்கப்பட்டுருவேன், ஒரு கோழை கூட வாழ்க்கப்பட்டுருவேன், ஆனால் பொய்யவனுக்கு வாழ்க்கப்பட முடியும். எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான், ட்ரீம்ஸ் எல்லாம் போச்சு. ஏதோ 1000 கற்பனையில் இந்த பொண்ணு போயிருக்கும், இல்லை இந்த மனுஷன் வந்திருப்பான், பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே எபேசு சபையில் என்ன சொல்கிறார், நீ வந்து சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் மீது இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, அதுலேருந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். அது என்ன மாதிரி தகவல்கள், பொய்யான தகவல் கொடுக்கப்பட்டு தான் அது முன்னாடி வரைக்கும் நம்ம அதுக்கு தான் சொல்கிறது. நல்லா செக் பண்ணி நல்லா பொறுமையாக பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. எங்கேயும் போயிட மாட்டார் மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளை போனால் வேறு மாப்பிள்ளை வருவார், போயிட்டார்னா போட்டோம், நமக்கு இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியது தான். இதை மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சினாலும் நம்ம பொறுமையாக கையாளுற பொழுது அவர் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் மெச்சு கொண்டு சொல்கிற காரியம். டக்கு டக்குன்னு டிவோர்ஸ் வாங்கிக்கிறது இல்லை. சரி, இது தவறு நடந்துடுச்சு, ஏதோ சரி பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். பொறுமை கடைசி வரைக்கும் நமக்கு தேவை. இல்லைன்னா அவ்வளோதான், வாய் கோணிக்கும், கை இழுத்துக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும். சொல்கிறேன் இல்லையா டாக்டரு, பொறுமையாரு, டப்ப டப்பான்னு அடிக்கூடாது, இருதயம் படப்படப்பெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வருது. ஏன்? உள்ளுக்குள்ளே ஓடும். வரட்டும், அவன் பேசுகிறேன், நான் வரட்டும், அவன் கேட்குறேன், நான் என்னை ஏமாற்றிட்டு அதான் வஞ்சிச்சிட்டானே தெரியுது. இப்போ என்ன பண்ணணும்? கேஸ் போடணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், இது பண்ணணும், பல சட்ட நுணுக்கங்கள் சொல்லிக் கொடுக்க ஆள் இருப்பான். ஆனால் வேதம் என்ன சொல்லணும்? பொறுமையாக இரு, நடந்துச்சியா இரு, பொறுமையாக இரு, அவசரப்படாத. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தேன்? எல்லாம் உண்மையாக இருந்து சபைக்கே இவ்வளோ சோதனை வருது. தேவன் அனுமதித்த சில சோதனைகள் இருக்கும். என்ன பண்ணுறது? நம்ம அந்த மாதிரி ஒரு மனுஷங்களெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. மனுஷங்க தான் இப்படியெல்லாம் கூட பேசுவாங்கன்னு தெரியாது. இதில் உண்மையிலே எளிமையான ஒரு குணம் கூடவங்களாம் இருப்பாங்க சபையில், ஒரு உத்தமர்கள்லாம் இருப்பாங்க, விளம்பரம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு நன்னடத்தை கொண்டவங்க, நற்சாட்சி பெற்றவங்க இருப்பாங்க. போய் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தில் ஒரே ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க, விசாரிக்கிற இடத்துல அதில் போய் மாட்டின்னு இருப்பாங்க. அப்படியே முழு ஆவிக்குரிய ஜீவம் குலுங்கும். இவங்க கோர்ட்டுக்கு போனால் பிரச்சனைனா என்ன? விவேகத்தாயிடும் இல்லையா? வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தழும்பு. இதில் கணவனும் மனைவியும் உண்மையாக அன்பாக தாய் தப்பு நல்லாவே இருப்பாங்க, கனி கொடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பெண் வாழாமல் வீட்டுக்கு வந்துடுவாள், இல்லை மகன் வாழாமல் வீட்டில் இருப்பான், மருமகம் போயிடுவா. எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க. இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, அப்படி போகலாமா, சபைக்கு வரவங்க கிட்டெல்லாம் வந்து எல்லோரும் கேட்பாங்களே. இதெல்லாம் நடைமுறை சிக்கலை நான் எடுத்து சொல்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? ஊடகத்தின் வழியாக பார்க்குறீங்களா? உங்களுக்கு பொறுமை தான் தேவை. சபை மெச்சிக்கப்பட்டெல்லாம் வாழாதீங்க. கர்த்தர் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதான வாழ்க்கை வாழணும். கர்த்தர் விரும்பத்தக்கதான, தேவன் சிநேகிற பரிசுத்தம். நல்லா உபவாசம் பண்ணலாம் மனம் இருந்தா, நல்லா சோத்திரம் பண்ணலாம் மனம் இருந்தா. அந்த மகனையோ மகளையோ கர்த்தர் மறுரூபப்படுத்தி அனுப்பணும். வருமா? பழி வாங்க தான் மனசு வரும். அது எப்படி அந்த 420 நான் ஏற்றுக்கொள்வேன்? அது ஃப்ராடு, அது பொய்யன். என்னை ஏமாத்தியில் செஞ்சுருக்கான், என்னை ஏமாற்றிட்டான். ஒருத்தன் ஏமாற்றிட்டான்னு நீங்கள் நினச்சிட்டீங்களே, நீங்கள் உங்கள் தேவ சாயலை எழுதுருவீங்க. நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோன்னு நினைக்கிறப்பவும் இந்த பிரச்சனை வந்துடும். நீ தானே ஏமாந்தேன்னு நான் சொல்ல. கர்த்தரை அனுமதிக்கிறாரா? நம்ம கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக்கிறோம். அதுதான் முதல்ல இருந்தே கர்த்தரோடு போகணும். நம்ம கொஞ்சத்தில் ஆசைப்பட்டோன்னா, அற்ப காரியத்துக்கு ஆசைப்பட்டோன்னா பெரிய விதத்தில் இழப்பு வரும். அதான் சொன்னேன் இல்லையா, டீச்சர் பொண்ணு, ரயில்வே பொண்ணு, இந்த பொண்ணுங்களே இந்த டேக்கில் பார்த்தான் இல்லையா, இந்த மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை, சிங்கப்பூர் மாப்பிள்ளை, துபாய் மாப்பிள்ளை, ஃபாரின் மாப்பிள்ளை, இன்ஜினியர் மாப்பிள்ளை, டாக்டர் மாப்பிள்ளை, வக்கீல் மாப்பிள்ளை போக மாட்டான், அது தெரியும், அது சுற்றுறோன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி டேக்லலாம் பார்க்குறப்போ ஆவிக்குரிய ஜனங்க சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே கலங்க உண்டு பண்ணுற அளவுக்கு வந்துடும். ஒரு சத்தியத்துக்குள்ளே உபதேசத்துக்குள்ளே வந்துட்டீங்களா, கடைசி வரைக்கும் அந்த உபதேசத்தில் நிற்கணும். இந்த கல்யாணத்துக்காக போய் எஸ்கேப் ஆகிறது, கல்யாண டைமில் காணாத போய்டும். சபை மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சின்னு இல்லை. ஒரு நல்ல வரன், என் தகுதிக்கு விஞ்சின வரன் கர்த்தரை நடத்தினார், ஏவினார், என்னமோ அவன் அப்ஸ்காண்டது, ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டாங்க, பிளாக் பண்ணுறாங்க, என்னமோ வேறு போர்ஸே தெரியாத அளவுக்கு ஆகிடும். திடீர்னு ஒன் ஃபைன் டே வந்து இறங்குவாங்க வண்டியில், ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு. அது பார்க்குறப்பே தெரிஞ்சிடும். அந்நியநோகத்தில் பெண் எடுக்கலை, ஆனால் நான் இந்த உபதேசத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில் எடுத்திருக்காங்க. அது பெரிஸ்தகளுடைய சாயல் இருக்கும். தேவனை அறியாத ஜனங்க இல்லை, தேவனை அறிஞ்ச ஜனங்க.
எல்லாவற்றையும் கிருபையை சார்ந்து வாழ்கிறோன்னுவாங்க, சத்தியத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அந்த டேக்கில் தான் இவங்களும் மாட்டின்னு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஆவிக்குரிய வர்ணனை எல்லாம் கொடுப்பாங்க. கர்த்தர் தரிசனத்தில் காமிச்சார், கர்த்தர் கனவில் காமிச்சார், சிலுவையில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், கர்த்தர் பேசினார், தீர்க்கதரிசி சொன்னார், ஜெவர்சி சொன்னார், அது சொன்னார் சொல்லி எப்படியோ அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தால் அதை கவுத்து விட்ருவாங்க. அதுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், அதுக்கு வாட்ஸ்அப் அந்த வால் போஸ்டர்லாம் அனுப்பிச்சு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது கருத்து அறிக்கிறதுக்கு ஆகும் 10 வருஷம். இந்த காலகட்டம் இங்கே காம்பன்சேட் ஆச்சா? ஏன் முதல்ல பொறுமையாக இருந்து செய்யக்கூடாதா கல்யாணம்? யாராவது கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்களா? யாராவது கல்யாணம் வானான்னு சொல்ல போகிறாங்களா? அது ஏன் அந்த மாய்மாலம்? பாஸ்டர் பொறாமப்படுவார். படுவாங்களா? எங்கேருந்து தள்ளி விட்டீங்க என்ன? வேறு மாதிரி என்ன சொன்னால் கூட பரவாயில்ல, பாஸ்டர் பொறாமப்படுவார். என்ன சொல்ல இது மாதிரி கேட்டிருக்கேன். பாஸ்டர் பொறாமப்படுவாரா? அந்த மாதிரி பாஸ்டர்கிட்டே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன் நினச்சிட்டாங்க. இது பண்ண வேலைக்கு அவன் வருவானா? போகிறப்ப தெரியும், அது பாதை பார்க்குறப்ப தெரியும், வாய் என்ன வேணால் பேசும். எபேசு சபை ரொம்ப பொறுமையாக இருந்துச்சு. வாழ்க்கையில் பொறுமை வேணும், பிரயாசம் வேணும். டக்குன்னு டெசிஷன் எடுப்பாங்க. இது வேணாம், நம்ம கோர்ட்டில் சந்திப்போம். விளையாட்டுகளை உண்மையிலேயே நடக்கும். அது மொத்த திறமையும் ஆள் தத்துவம் பலம் பறக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு டிவோர்ஸ் வாங்கி காட்டுறேன். நான் அறிவாளியா நீ, உலக மகா புத்திசாலி நீ. மொத்த படிப்பையும் மொத்த காசையும் மொத்த அவன் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் வச்சு சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கிட்டான். இதில் பெருமை வேறு. கோர்ட்டுக்கு போகாமே வாங்கினேன், கோர்ட்டுக்கு போய் வாங்கினேன், சீக்கிரம் வாங்கினேன், சில தினங்களில் வாங்கினேன். படுவார். ஒரு கல்யாணத்தை உடச்சிக்கிறதுக்கு இவ்வளோ இப்படி பேசுறதுக்கு நான் குசலியா? அவங்க சுயம் எங்கேயோ தாக்கப்பட்டிருக்கு, எங்கேயோ ஈகோ கிளாஷ் ஆகிட்டுருக்கு. அதுக்காக வந்த சவால் தான் இது. அப்போ ரெண்டாவது ரொம்ப குனிஞ்சு போக வேண்டிய இடமா மாட்டோம். கல்யாணம் ஆகாதுன்னு இல்லை, இந்த உலகம் திறந்து இருக்கிறது. யார் கேட்க போகிறா? சபை பெந்தகோ சபைக்கா பஞ்சம், பார்மரி சபைக்கா பஞ்சம். அது டிரான்ஸ்ஃபரில் பாஸ்ட்டு போயிட்டாருன்னா இதெல்லாம் கேட்க கூட மாட்டாங்க. கேட்டால் எழுதி போட்டுருவோம் மேலே எடுத்துக்கோங்க. அதனால் வந்தால் வரலாம் போனால் அது வேறு மாதிரி நடக்கும் சிலபஸ்ஸு. இங்கே இது இல்லைன்னா இன்னொரு இடத்தும் இருக்குது. இப்படி தான் போய் கொண்டிருக்கோம். பெரியமே ரூபவதியை வேணாம் விளையாடாதீங்க. எபேசு சபையினுடைய பொறுமை, எபேசு சபையோட பிரயாசம், எபேசு சபையோட கிரியை, எபேசு சபையோட சகிப்புத்தன்மை, இதெல்லாம் சகிப்புத்தன்மையில் முடியணும். இதெல்லாம் செஞ்சோம். கர்த்தர் அந்த 4வது சுசல் ஆனாலும் அதை தான் காலைல பார்த்தோம், ஆதி அன்பை விட்டேன். இப்போ கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். பொறுமை கிரியை. இன்னிலேருந்து கிரியையில் உத்தமாக இருங்க. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், படிப்பு ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை? பொறுமை. கிரியை பிரயாசத்தை கொடுக்கும், பொறுமை என்ன செய்யும்? பொறுமை உங்களுக்கு சகிப்புத்தன்மை கொடுக்கும். இந்த 4 இல்லாமல் உங்களால் ஜீவிக்க முடியாது. இந்த 4 இருந்தாலும் உங்களுக்கு ஆதி அன்பு வேணும். ஆதி அன்பு இருந்துச்சுன்னா மனம் திரும்புதல் வரும். மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுறேன். மனம் திரும்புதல் வந்துச்சுன்னா விளக்குத்தண்டு காக்கப்படும். எபேசு சபையை கூடுமான வரைக்கும் முழு பலத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தியேத்ரா சபையை பார்த்தாச்சு. கர்த்தரோட நடத்துதல் அப்படி இருக்குது, அதனால தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும். இன்னும் 5 சபையும் பார்த்துட்டோன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் ஓரளவுக்கு நம்ம டச் பண்ணியிருக்கோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, நீ சொன்னதை சொன்ன ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபைக்குள்ளே முடிவு சபையை காத்துக்கொள்ளும். பொறுமையினாலும் பிரயாசத்தினாலும் கிரியையினாலும் சகிப்புத்தன்மை நிரப்பும், ஆதி அன்பினால் நிரப்பும், மனந்தினால் நிரப்பும். இயேசு தெளிக்கிறோம், இயேசு நாமத்தில் பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுப்பு நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை சகல உபகாரம் மறவா, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலம் செல்லப்பசான் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கூட்டங்கள் வழக்கம் போல் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.